இப்படி சொதப்புன்னு நான் நினைக்கவே இல்ல. கிறிஸ்டல் பீடு வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இத வந்துட்டு நம்ம வந்துட்டு கியர் ஒயர்லயே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கியர் ஒயர்ல வந்துட்டு ஒரு 20, 25 பீசஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் பெரிய பவு மாரி இருக்கிறதுனால, சென்டர்ல ஒரு பேர்ல் பீட் ஆட் பண்ணிக்கிட்டு, இந்த பேர்ல் பீட்குள்ளேயே இத உள்ள விட்டுட்டு, அதுக்கப்புறம் எடுத்துட்டு, ஆப்போசிட் சைடும் நான் வந்துட்டு அதே மாரி வந்துட்டு பீட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு பவு மாரி தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போறோம். ஸோ இத வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா வந்துட்டு இது ஒரு மாரி ஷேக் ஆச்சு. சரி கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி பார்ப்போம். கம்மி பண்ணிட்டு ரெடி பண்ணி பார்ப்போம். ஸோ அப்பவும் இது வந்துட்டு ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி தெரியல. அப்போ நான் என்ன பண்ணேன், இதை அப்படியே நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணால் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இது வந்துட்டு ஸ்டிஃபாக நிற்கலை, ஒரு மாதிரி இந்த மாதிரி கீழே ஆடிடுச்சு. இது வந்துட்டு ஃபோன் ஷாப் மாதிரி நம்ம செய்யும்போது ஒயர் வந்துட்டு நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். இது வந்துட்டு காப்பர் ஒயர் ஃபார் ஜுவல்லரி. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது வந்து இன்வெசிபிள் ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணது. இப்போ செகண்ட் யூஸ் பண்ண வந்துட்டு காப்பர் ஒயர். இது வந்துட்டு நம்ம கேஜ் ஒயர் மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அது 0.3 சைஸு. ஸோ இதை நான் வந்துட்டு யூஸ் பண்ணி பவு மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நல்லாவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த எண்டிங்கில் என்ன பண்ணிவிட்டேன், பேர்ல்ஸை எல்லாமே வந்துட்டு கோர்க்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஸ்டிஃபாக நின்றதுக்கப்புறம் இந்த 2 சைடும் எண்டிங்கில் நான் வந்துட்டு பேர்ல் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி இது கொஞ்சம் பெரிய பவோ தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் வந்துட்டு டைட் பண்ணிக்கிறேன். இந்த சைடும் ஆப்போசிட் சைடும் கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கியர் லாக்கை நம்ம வந்துட்டு நச்சு விட்டோம்னா இது போய் அமுங்கி அங்கே போய் அப்படியே ஸ்டேபிளாக நின்றோம். ஸோ கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வயரை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த பவு சாம் தான் நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம ஃபோன் சாம் வந்துட்டு ஆட் பண்ணணும். இந்த ரெடிமேட் ஃபோன் சாம் தான் வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஃபோன் சாமு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த ஃபோன் சாம் வேணும் அப்படிங்கிறதுனாலும் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பரில் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ரிங்கில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபோன் சாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு கஸ்டமர் கேட்ட ஒரு ஃபோன் ஷாம் தான் இது. உங்களுக்கு சூப்பராகவே நான் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். என்ன ஃபஸ்ட் டைம் தான் வந்துட்டு செய்கிறதுனால ஒயர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் காப்பர் ஒயர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.